அப்ப அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி, அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அமைதியை தேடும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியை தேடும் ஆன்மா, அதுதான் அதுக்குண்டான முதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் தெரிந்தும் ஏன் இந்த அமைதி இல்லை அப்படிங்கிறது அது உள்ளுணர்வு கேள்வி கேட்கும். எல்லாம் தெரிந்தும் ஏன் அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்மீகத்துடைய ஒரு கதவை திறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே நீங்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு அப்போ இந்த ஆன்மா, இந்த மிதுன ராசியுடைய ஆன்மா, இந்த ஆன்மா பயணம் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்களா? ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இறைவனோட நீங்க கலந்து இருக்கணும், இறைவனோட ஒன்றிணைந்த அந்த இறைவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஒரு தடவை போயிட்டு வந்தா உன்னுடைய ஆத்மா ஒரு தான் ஆடாட்டாலும் தன் சிதையாடும் கேள்விப்பட்டிருக்கலாம், அது அப்படியே அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதுல புண்ணியம் என்ன பாவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. புண்ணியம் வந்து இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போறது அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மா எப்படி போறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்றோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டுல ஈடுபாடு அதீதமா இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமா அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்? சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே இந்த ஆன்மா இப்படி அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்றது? இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன? இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசுல இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசுல இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசுல இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க? இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட அதிகமான ரிலேட்டடான ஒரு நட்சத்திரம் சொன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆருத்ரா நட்சத்திரம் சொல்றாங்க இல்லையா? யாருடைய நட்சத்திரம்? சாட்சாத் சிவபெருமானுடைய நட்சத்திரம் நம்ம சொல்றோம், ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி, அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை தேடும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியை தேடும் ஆன்மா, அதுதான் அதுக்குண்டான முதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னா, எல்லாம் தெரிந்தும் ஏன் இந்த அமைதி இல்லை அப்படிங்கிறது அது உள்ளுணர்வு கேள்வி கேட்கும். எல்லாம் தெரிந்தும் ஏன் அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்மீகத்துடைய ஒரு கதவை திறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே நீங்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, இன்னொன்று விநாயகர் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க. முதல்ல அந்த விநாயகர்னா உங்களுக்கு ரொம்ப பிரீதி, விநாயகர் பிரீதி. விநாயகர்னா விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது, விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது, விநாயகருக்கு வந்து குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது, மோதகம் நைவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அப்போ இந்த மிதுனம் ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது அறிவு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அறிவு அதிகமாக இருக்கக்கூடியது, சிந்தனை ஓயாது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் அவங்களுடைய பூரண ஒரு தெய்வத்துடைய ஒரு பூரண பக்தி அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு சொன்னால் குழப்பமும் தெளிவாகும், சிந்தனை அமைதி, அதே போல அறிவு ஞானம் இது அவங்களுக்கு வரும். ஒரு தெய்வத்துடைய பூர்ண கடாட்சம் வந்துருதுன்னு சொன்னா இதெல்லாம் அதோடைய வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆன்மா, இந்த மிதுன ராசியுடைய ஆன்மா, இந்த ஆன்மா பயணம் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்களா? ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இறைவனோட நீங்க கலந்து இருக்கணும், இறைவனோட ஒன்றிணைந்த அந்த இறைவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கமல முனி சித்தர் அப்படின்னு இருக்காரு.
இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. மதுரையில் இருக்கக்கூடிய சுவாமி கமலமுனி சித்தர் அப்படின்னு சொல்லி மனத்தின் ரகசியத்தை உணர்த்திய சித்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீ மிதுன ராசியில் இருக்கியா, அந்த கமலமுனி சித்தரை நீ வழிபாடு பண்ணு. மிதுனம் ஆன்மா அவரை வழிபட்டால் மனக்குழப்பம் குறையும், சிந்தனை சமநிலை வரும், உள்ளே மன அமைதி நிறைய கிடைக்கும். உன்னுடைய குழப்பமான மனது, டபுள் மைண்டட் பர்சனாக இருக்க, உன்னுடைய வாழ்க்கை சரியா இல்லை, உன்னுடைய திருமண வாழ்க்கை சரியா இல்லை, உன்னுடைய ஏதாவது ஒன்று கஷ்டப்படுற ஏதாவது ஒன்றுன்னு அந்த கமலமுனி சித்தர் வழிபாடு நீ ஒரு தடவை போயிட்டு வந்தால் உன்னுடைய ஆத்மா ஒரு தான் ஆடாட்டாலும் தன் சிதையாடும் கேள்விப்பட்டிருக்கலாம், அது அப்படியே அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதில் புண்ணியம் என்ன பாவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். புண்ணியம் அறிவு, கற்றல் ஆர்வம், தொடர்பு திறன், இதெல்லாம் நீ செய்யக்கூடிய சில புண்ணியங்கள். பாவம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் டபுள் மைண்டர், இரட்டை மனம், குழப்பம், நிலைத்தன்மை இல்லாமை, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உணரும்பொழுது தான் ஆன்மா விழிப்படையும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் உணரும்பொழுது தான். அப்போ ஞானம் பிறக்கக்கூடிய வயது என்ன? அப்போ இந்த மிதுன ராசிக்கு எந்த வயசுல இருந்து ஒரு ஞானம் பிறக்கும் சொன்னா 27 வயசுல இருந்து பிறக்க ஆரம்பிச்சோம். ஆனா இருந்தாலும் சரி, பண்ணா இருந்தாலும் சரி. அதாவது சில பேர் விபூதியே சின்னதா வச்சுக்கிறவங்க கூட இப்போல்லாம் விபூதி நல்ல பட்டையை விபூதி இட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு டைம்ல எல்லாம் அது அகௌரவமா பார்த்துட்டு இருந்தவங்க இப்பெல்லாம் அப்படி யாரையாவது பாருங்க, நீர் அதை நீரில்லா நெற்றிப்பாடுங்கிற மாதிரி இப்போ என்ன உண்மையிலே என்ன தெரியுமா சொல்றாங்க சில இடத்துலலாம். அதாவது நம்மளுடைய அந்த விபூதியை இட்டுக்கிறதே அது பார்த்தீங்கன்னா மிக புண்ணியமானதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ எல்லாம் எல்லாரையும் பார்க்க விபூதி இட்டுக்கிறேன் தெரிஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் அப்படி. அப்போ இந்த காலத்தில் எப்பெல்லாம் அந்த ஞானம் பிறக்கிறதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு மன அழுத்தம் குறையும், தவறான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க, உறவு குழப்பம் இருக்காது, இனி வரக்கூடிய காலம் நல்லதாக இருக்கும். அதாவது உன்னை நல்ல நிலை பெற கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆன்மா கற்றுத்தரும் சொல்லலாம். ஆன்மீக பயணம் தீவிரமாகும் நேரம் எப்போ உனக்கு அது ரொம்ப தீவிரமாகும் கேட்டா, வாழ்க்கை குழப்பம் உச்சம் அடையும் போது. ஆன்மீக பயணம் எப்போ உனக்கு தீவிரமா இருக்கும்னா, வாழ்க்கை குழப்பம் உச்சம் அடையும் போது, ரொம்ப பிரச்சனை அதிகமா வரும்போது டக்குன்னு எங்கனாவது கிளம்பிடு, இது நமக்கு இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஏன் அப்போதான் நீ யோசிக்கிற, ஏன் என் மனசு அமைதியா இல்லை? இந்த கேள்வி இறைவன் வழிகாட்டும். இறைவன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வழிகாட்டுறார்? நல்ல ஒரு விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு வழிகாட்ட இறைவன் அப்போ உனக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவார். அறிவு ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் அமைதி நின்ற இடத்தில் தான் கிடைக்கும். அறிவு ஓடிக்கொண்டே தான் இருக்கும், ஆனால் அமைதி நின்ற இடத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ இது உண்மையான விஷயம் என்னன்னு, இவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. என்னன்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும் அறிவே உயர்ந்த செல்வம், மிதுனம் ஆன்மா இதை உணரும் போது உண்மையான ஞானம் அடையும் அப்படின்னு சொல்லுவோம். மிதுனம் ஆன்மா உலகை புரிந்து கொள்ள ஓடும். யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, யாரை புரிஞ்சு, அதாவது மிதுன ராசி யாரையுமே நம்ப முடியாது, யாரையுமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இவன் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிடுவானோ, இவன் நமக்கு கெடுதல் பண்ணிடுவோம். ஆனால் இவங்களுக்கு பண்ணுறது தான் அதிகமான கெடுதலாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. ஆனால் இறுதியில் அதை உணரும் போது அமைதி வெளியில இல்லை, உள்ளே தான் இருக்கு. இதுவே உன்னுடைய ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு. அப்போ இந்த ஆன்மீக பயணம், அந்த ஆன்மா இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லும்போது இது யார் மூலமாக போறது? கமலமுனி சித்தர் வழியாக. நீ எந்த சித்தர் வழிபாடு, நீ எந்த தெய்வத்தை நோக்கி நீ போறியோ அந்த ஒரு விஷயத்தோட உனக்கு அது ஒன்றென கலந்து உனக்கு அது நல்ல ஒரு சுவாமியோடைய தெய்வ பக்தியோட உனக்கு நல்லா வந்துடும். ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்போ உனக்கு கிடைக்கிறது? மன அமைதி பெறும்போது கிடைக்கிறது.